வாண்டரிங் வில்லேஜஸ் அஃபிஷியல்லேருந்து பிரகாஷ் பேசுகிறேங்க. அழகர் ஆற்றுல இறங்கி வர்றதை பார்க்குறது சாதாரணமாக இருக்க மாட்டேங்குதுங்க. வைகை ஆற்றை பூரா நம்ம கடந்து வரணும். ஆப்போசிட்டில் பாருங்கள், அங்கேருந்து அப்படியே நின்று செருப்பெல்லாம் உள்ளே கழண்டுருச்சு. இதில் வந்து அந்த பாலம் தாண்டி இந்த சின்ன பாலம், மறுபடியும் இங்கே ஒரு பாலம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம அங்கே போகணும். இனிமேல் பார்க்க முடியுமான்னு தெரில. பட் அழகர் ஆற்றுல இறங்குற அந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். சரி வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. மதுரை பூராமே மனிதர்கள் வந்து கள்ளழகராகவும் கருப்பு சாமியாகவும் தான் இருக்காங்க. மதுரை சித்திரை திருவிழாவில் முக்கியமான நிகழ்ச்சியாக இருக்கிற அழகர் வைகை ஆற்றுல இறங்குற அந்த ஒரு மிகப்பெரிய நிகழ்வை பார்க்கறதுக்கு தாங்க வந்திருக்கோம். இது பார்க்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு பெருத்த சந்தேகம் வந்துருச்சுங்க. ஏன்னா அவ்வளவு கூட்டம், அதுவும் அந்த வைகை ஆற்றுல இறங்கி போனால் தான் எல்லாருமே பார்க்க முடியுங்கிற மாதிரி ஒரு நிலைமை. விஐபிகளுக்கு மட்டும் அந்த பிரிட்ஜில் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்மளால் பார்க்க முடிஞ்சுதா இல்லையாங்கிற கேள்விக்கு வந்து பார்க்க முடிஞ்சதுங்க. பட் எங்கேருந்து எப்படி பார்த்தோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ரொம்பவே ஒரு வைப்ரேஷனெலாம் இருக்குங்க. நம்ம பார்த்த வரைக்கும் நான் இப்போ வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தான்னு விண்ணுலகமே கேட்குற அளவுக்கு கோஷம் போடுறாங்க. வாராரு வாராரு அழகர் வாராரு அப்படிங்கிற பாட்டு பல ஒலிபெருக்கிகளில் முழங்கி நம்ம காதுக்குள்ளார கேட்டுகிட்டே இருக்குங்க. இவ்வளவு விஷயங்களும் நடக்கிற மதுரையோட சித்திரை திருவிழாவோட ஒரு முக்கியமான நிகழ்வான அழகர் ஆற்றுல இறங்குற நிகழ்வுக்கு தான் நம்ம வந்திருக்குங்க. 18ஆம் படி கருப்பசாமி கிட்ட உத்தரவு வாங்கிட்டு அழகர் மலையிலேருந்து கள்ளழகர் 18-20 கிலோமீட்டர் பயணத்தை வந்து தொடர்றாருங்க. அப்படி தொடரும்போது வழிநெடுகில் இருக்கிற கிட்டத்தட்ட 500 மண்டகப்படிகளில் தங்கி பல ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் கொடுத்துட்டு அப்படியே வர்றாருங்க. அப்படி வர்ற மதுரைக்கு வர்ற கள்ளழகருக்கு வந்து 3 மாவடிகளில் வந்து எதிர் சேவை வந்து நடக்குதுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து தல்லாகுளத்தில் இருக்கிற பிரசன்ன வெங்கடேஷ பெருமாள் கோயிலில் வந்து சித்ரா பௌர்ணிக்கு முன்னத்து நாள் வந்து பல சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் வந்து அவருக்கு வந்து நடைபெறுதுங்க. அவர் கரெக்டாக சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்து அதிகாலையில் வந்து அவர் தங்க குதிரை வாகனத்தில் தல்லாகுளத்துலேருந்து புறப்பட்டு ஆழ்வார்புரம் வைகை ஆற்றுல வந்து இறங்குவாருங்க. அப்படி ஆழ்வார்புரம் வைகை ஆற்றுக்கு வர்ற அவரை வந்து வீரராக பெருமாள் வந்து வெள்ளி குதிரை வாகனத்துலேருந்து வரவேற்பாருங்க. இந்த சமயத்தில் வந்து கள்ளழகர் 18ஆம் படி கருப்பசாமி வேஷம் போட்ட பல பேர் வந்து கள்ளழகர் மேலே தண்ணியை பீச்சு அடிப்பாங்க. அங்கே இருக்கிற எல்லா பக்தர்களுமே வந்து கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு முழங்குவாங்க. விண்ணுலகம் வரைக்குமே கேட்கும். அப்படியே ஆற்றுல குலுங்கி அப்படியே அசைஞ்சு ஆடி வந்து கள்ளழகர் வருவார். எக்கச்சக்கமானவர் வந்து சொம்பில் சக்கரை தீபம் ஏற்றி அழகர் வந்து வழிபடுவாங்க. பக்தர்கள் புடைசூழ வைகை ஆற்றுல எழுந்தருள கள்ளழகர் வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் பண்ணுவாங்க. நம்ம ஒரு மாதிரி தக்கி முக்கி கஷ்டப்பட்டு செருப்பெல்லாம் வைகை ஆற்றுல தொலைச்சிட்டு நம்ம போய் அழகரை பார்த்துட்டேங்க. அழகர் வந்து உள்ளுக்குள்ளார ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குது, அதில் தான் ஃபஸ்ட்டு சுற்றுறாரு. அதுக்கப்புறமா வெளிப்புற அந்த ரவுண்டுக்கு வந்து 3 தடவை சுற்றுறாரு. இதை தொடர்ந்து வீரராக பெருமாள் வந்து வெள்ளி குதிரை வாகனத்தில் சுற்றுறாங்க. இந்த சுற்றுகளில் முடிஞ்சதுக்கப்புறமா 2 பேரும் மாலை மாற்றிக்கிறாங்க. அப்புறமா ராமராயர் மண்டபத்துக்கு போகிறாங்க. இனிமே தங்க குதிரை வாகனத்தில் போகிற கள்ளழகரோட தரிசனங்களை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒவ்வொரு வருஷமும் கள்ளழகர் எந்த பட்டுடுத்தி வர்றாரு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குங்க.
இந்த 2025 அவர் பச்சை பட்டுடுத்தி வந்திருக்காருங்க. ஆமாங்க, இதை பார்க்குற எல்லா மக்களுக்குமே அவ்வளோ மகிழ்ச்சி. ஏன்னா பச்சைனா வளமையை குறிக்கிறது. எல்லாருக்குமே வந்து வளமை கிடைக்கும், வளம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதனோட பொருளுங்க. வாராரு வாராரு அழகர் வாராரு அப்படிங்கிற பாட்டு ஒழிச்சுக்கிட்டே இருக்குங்க. கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு வாட்டி அழகர் பாருங்கள் அப்படியே மேலே ஏறி ஏறி இறங்க அட்டகாசமாக இருக்குது. அதுவும் அந்த பாலாஜி பட்டர்னு நினைக்கிற ஒரு பேர், அவர் தான் வந்து அழகரை பார்த்துட்ருக்காரு. அழகரை தாங்கி பிடிச்சி அவரை சுற்றி சுற்றி வர்றது வந்து ரொம்பவே வைப்ரண்ட்டாக இருக்குங்க. அந்த ஒரு மியூசிக்கை வந்து நம்ம இதில் போட முடியாது, ஆனால் நீங்கள் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ சிறப்பாக இருக்கும். உண்மையிலேங்க கடல் கடந்து போய் 7 மலைகள்லாம் தாண்டி ஒரு அதிசயத்தை பார்க்குற மாதிரி நம்ம இந்த வைகை ஆற்றை வந்து அங்கே இங்கேன்னு சுற்றி அது பக்கமாக போய் நின்று பார்க்கும்போது அந்த கூட்டத்தை பார்க்கும்போது அவங்களாம் எப்போ வந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். அவ்வளோ கூட்டமும் அந்த வைகை ஆற்றையை வந்து நிரப்புது. ஆனால் என்னென்னா வைகை ஆற்றுல ஓரளவுக்கு தண்ணி போகுது, அங்கங்கே புதை மாதிரி இருக்குது, அதுதான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. ஆனால் ஓரளவுக்கு நீங்கள் பக்கம் போகணுன்னா வைகை ஆற்றுக்குள்ளார இறங்கி நடக்கிறத தவிர வேறு வழியே இல்லைங்க. அப்படி பக்கம் போகும்போது உங்களுக்கே வந்து பெரிய பெரிய அதிர்வலைகள் வந்து உங்களுக்குள்ளார ஏற்படும், கண்டிப்பாக ஏற்படும். அதுக்காக தான் அவ்வளோ பேர் போகிறாங்க. கள்ளழகர் வந்து ஒரு 5:45 மணி அளவில், அதிகாலை 5:45 மணி அளவில் வந்து இந்த ஆழ்வார்புரத்தில் இருக்கிற வைகை ஆற்றுல வந்து எழுந்தருள்றாருங்க. ஆனால் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே பக்தர்கள் எல்லாம் வந்து ஆயிரக்கணக்கில் வந்துடுறாங்க. அந்த தண்ணியை பாருங்கள், அவங்களோட சட்டைகளும் துணிகளும் வச்சு அடின்னு அடிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், தீபம் ஏற்றுறாங்க, சக்கரை தீபம். அவர் செருப்பு எல்லாம் கண்ணாவினான்னு தூக்கி போடுறாங்க. எக்கச்சக்க கூட்டங்க. அங்கே எங்கெங்கெல்லாம் பாலம் இருக்கோ அங்கங்கெல்லாம் மக்கள் இருக்காங்க. சலிக்காமல் தண்ணியை அடிச்சிட்டே இருக்காங்க. நிற்கிறதுக்கு எங்கேயுமே இடம் இருக்க மாட்டேங்குதுங்க. ஒன்றா நீங்கள் தண்ணிக்குள்ளே தான் போகணும். மேடான பகுதிகளில் நிற்கிறதுக்கு இடமே இல்லை. அதனால் எங்கடா இடம் கிடைக்கும் அப்படின்னு தேடி தேடி அலைய வேண்டியதாக இருக்குது. அவ்வளவு ஜனத்தொகை இருக்குங்க. பாருங்கள், அவங்கள எவ்வளோ ஜாலியாக விளையாண்டுருக்காங்க. இந்த தங்க குதிரை வாகனத்தில் அழகர் அப்படியே அசைஞ்சு அசைஞ்சு வர அந்த பாட்டோட பேக்ரவுண்டில் இந்த மக்கள் வந்து தண்ணியை தெளித்து தெளித்து அடிக்க அட்டகாசமாக இருக்குதுங்க. உண்மையிலே அற்புதமாக இருக்குது. அதுவும் அந்த குதிரை குலுங்கி குலுங்கி தங்க நிறத்தில், அதுவும் ஒரு பச்சை பட்டுடுத்தி வரும்போது அவ்வளவு பரவசமாக இருக்குது நம்ம பார்க்குறக்கே. கள்ளழகர் வந்து எழுந்தருனதுக்கு அப்புறமா
வீரராக பெருமாள் வந்து வெள்ளி குதிரை வாகனத்தில் வந்து அவருமே வந்து ஒரு 3 ரவுண்டு வந்து அப்படியே சுற்றி வராருங்க. இங்கே வந்து அதாவது நம்ம அந்த வைகை ஆற்றுக்கிட்ட பக்கத்தில் போய் அந்த பாலத்துக்கிட்ட நின்னா தான் நமக்கு வந்து ஓரளவுக்காவது பார்க்க முடியுங்க. நம்ம ரோட்டில் தள்ளியெல்லாம் இருந்து பார்க்க முடியாது. எவ்வளோ அழகாக அந்த குதிரை வாகனம் வருது பாருங்க. கள்ளழகர் வைகை ஆற்றுல எழுந்தருனதுக்கு அப்புறமா வந்துட்டு அவர் வந்து ராமராயர் மண்டபம் போகிறாங்க. அங்கே வந்து தீர்த்தவாரி நிகழ்ச்சி வந்து அங்கே நடக்கும். அங்கே தான் வந்து இந்த ஆட்டுத்தோல் பை மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் வந்து பீச்சி அடிப்பாங்க. அது இன்னுமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கள்ளழகரும் வீரராக பெருமாளும் 3 தடவை சுற்றி வந்ததுக்கப்புறம் மாலை மாத்துறாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. அதுக்கப்புறம் எல்லா மக்களையும் பக்தர்களையும் அப்படியே கோவிலில் இருக்கிறவங்க அந்த நிகழ்ச்சியை பண்ணுறவங்க வந்து அப்படியே நகர சொல்கிறாங்க. ஏன்னா அடுத்ததாக வந்து அவர் ராமராயர் மண்டபம் போகிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு போனால் தான் அழகரை ஓரளவுக்கு தூரத்துலேருந்து பார்க்க முடியுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் விஐபி பாஸ் எடுத்தோ இல்லை அதிகாரிகளாக இருந்தால் தான் நீங்கள் பக்கத்துலேருந்து பார்க்க முடியும். எவ்வளோ கஷ்டப்பட்டு கரையெல்லாம் ஏறாங்க பாருங்கள். அதாவது அழகரை பார்க்குற வரைக்குமே நம்மளுக்கு அங்கே இங்கேன்னு மதுரையில் புதுசாக இருந்தங்காட்டி கொஞ்சம் திணறி தான் போயிட்டேங்க. பட் இருந்தாலும் ஒரு மாதிரி கரெக்டாக கண்டுபிடிச்சி பார்த்துட்டோம். பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ ஒரு ஆனந்தமும் அவ்வளோ ஒரு பரவசமும் கிடைக்கிது. அதே சமயம் கஷ்டப்படாமல் இந்த நிகழ்ச்சியை நம்ம பார்க்கவே முடியாதுங்க. ஏன்னா அவ்வளவு பக்தர்கள் கூட்டம் இருக்குது. அப்புறம் அந்த வைகை ஆற்றுல அந்த புதமண்ணு மாதிரி இருக்கிறது எல்லாம் நம்ம உள்ளே போய் அப்போ தான் போய் பார்க்க முடியுங்க. ஆனாலும் அந்த கடைசியாக கிடைக்கிற ஆனந்தம் வந்து ஒர்த்து தான் சொல்லுவேன். போன வருஷம் தேனியில் இருக்கிற மங்களதேவி கண்ணகி கோயில் போகிற வாய்ப்பு கிடைச்சிது. இந்த வருஷம் அழகர் வைகை ஆற்றுல இறங்குற நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டுங்க. நம்ம ரொம்ப எஃபோர்ட் போட்டு எடுத்த வீடியோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.